ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்க சிந்துவுமே சுவாதி வந்து சிவா கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காம அவங்களுக்கு லூஸ் மோஷன் மாத்திரையுமே ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயத்தையுமே இங்கே சிவா கிட்ட சொல்லியிருப்பாங்க. உடனே சிவாவுமே கேட்டுட்டு, என்ன சிந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, எதனால இப்படி பண்ண, அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ரொம்பவே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பெரியம்மா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அப்போ உன் மேலே சந்தேகமே வரலை, ஆனால் நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இந்த வேலைக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே கேட்குறாங்க. உடனே இங்கே சிந்துவுமே, என்ன டாக்டர் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து என்னோட இது கேன்டீனுக்கு இங்கே இது சுவாத்தியுமே வந்ததும் இல்லாமல் நீயுமே அவளுக்கு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நீயுமே வந்து உக்காந்த. ஆனால் ஜூஸுமே ஆர்டர் பண்ணிங்க. அந்த ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக போனீங்க. நீங்கள் குடித்த ஜூஸை இங்கே சுவாத்தி குடிக்க நினச்சா. அதே மாதிரி தான் எனக்கு அதை பார்த்ததும் பயங்கர கோபமாயிடுச்சு. அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இந்த டேப்லெட்டை நீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு உடனே இங்கே வர. அது இல்லாமல் நீ உடனே இங்கே வரலன்னா மறுபடியும் நாளைக்கு அவளுக்கு 4 மாத்திரை நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதாக ஆகும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே சுவாதிக்கு நான் 4 மாத்திரை கலக்குவேன்னு சொன்னதும் சிவா வந்து, சிந்து என்ன பண்ணிடுவ, அவளை கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா, ஐயோ நீ மறுபடியும் அவளுக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணாத, நான் மறுபடியும் அவ கூட நான் பேசவும் மாட்டேன், அதுவும் இல்லாமல் இப்போ போய் மாத்திரை கொடுத்ததுமே உடனே நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரியுமே சிந்து கிட்ட அங்கே சிவாவுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் மகா வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்த வரையும் சமைச்சு வச்சுட்டு இருந்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வெளியே போனதுலேருந்து அவங்களே சமைச்சு அடுப்பு சாப்பாடில் செஞ்சு புகையிலையும் அதுலேயும் சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இங்கே ஐஸ்வர்யாவும் சிவா கிட்ட போய் பேசி பார்த்துருப்பாங்க. ஆனால் சிவா வந்து தப்பு பண்ணவங்க யாராக இருந்தாலையும் தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும், அதுவும் இல்லாமல் அம்மா செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லுவாங்க. உடனே எங்கள் ஐஸ்வர்யாவும், சிவா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை பார்த்ததும் உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலையும் அது நம்மளுடைய அம்மாவை நம்ம எப்படி பார்த்துக்கணுமோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியுமே ஐஸ்வர்யா சொல்லவும், உடனே சிவாவும், ஐஸ்வர்யா அம்மா தனக்கு எனக்கு வந்து நல்லது செய்யணும், இது மாதிரிலாம் அவங்க தப்பு பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே இப்படி பழியெல்லாம் சுமத்தக்கூடாது, அவங்க செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தேவை தான், அதே மாதிரி அவங்கள மன்னிச்சு நான் விட்டுனா மறுபடியும் இப்படி தான் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மறுபடியும் இப்படி ஒரு சில்லறத்தனமான ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னா இப்படி தண்டனை கொடுக்கறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பிரியம்மா எடுத்த முடிவில் நான் பின்வாங்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் அம்மா இப்படி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும், தப்பு பண்ணதுக்கு அம்மா தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும், நீ அம்மாக்காகலாம் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவாவுமே கிளம்புவாங்க. உடனே எங்கள் ஐஸ்வர்யாவும், சிவாவுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்குது, ஆனால் ஒரு நாள் அம்மா அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க, அப்போ நீங்கள் எங்கே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நானுமே பார்க்குறேன், நீங்கள் இல்லைன்னா என்ன, அம்மாக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சிவாவுமே அங்கே ரூமுக்குள்ளேயுமே போயிருப்பாங்க. இங்கே அன்னபூர்ணியுமே கூப்பிட்டு, சிவா நாளைக்கு நீ கேம்பஸ் இன்டர்வியூ போகிற இல்லையா, அதுக்கு இங்கே சுவாத்தியுமே நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா, ஏன்னா சுவாத்தியுமே உன் கூட வந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே சொல்லுவாங்க. உடனே சிவாவுமே, சரிங்க பரியம்மா நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, மறுநாள் காத்தால் வந்து வெடிஞ்சிருது. வெடிஞ்ச உடனே இங்கே சுவாதியும் அங்கே சிவாவும் 2 பேரும் வாக்கிங்கும் போகிறாங்க. அதுவும் இல்லாமல் சிவா கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே சுவாதியுமே போயிட்டுருக்காங்க. இதை பார்த்தா சிந்துக்கு ரொம்பவே பொறாமையாகவும் கோபமாகவும் இருக்குது. இந்த சுவாதியை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அவளுக்கு அந்த லூஸ் மோஷன் மாத்திரை கொடுத்துமே அவளுக்கு புத்தி வராமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை நான் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் அங்கே சிவாவையும் சுவாதியுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. உடனே அவங்க ஜாக்கிங் போயிட்டுக்கிட்டு இங்கே சிவா கண்ணில் போயிட்டுருக்கும் போதே ஒரு வண்டுமே வந்து விழுந்துடுது. உடனே இங்கே சுவாதியுமே ரொம்பவே பதட்டமாகவும், சிவா என்னாச்சு, அந்த வண்டை நான் எடுத்து விடுறவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஊதிக்கிட்டுமே இருக்காங்க. இதை பார்த்த அங்கே சிந்துக்கு பயங்கர கோபம். உடனே அங்கே ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்து சுவாதியை ஏற்றுற மாதிரியுமே வராங்க. உடனே சுவாதி வந்து கீழேயுமே போய் விழுந்துடுறாங்க. உடனே எங்கள் சிவா வந்து சிந்துவை பார்த்து, சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன இது சுவாதி மேலே எடுத்துகிட்டு இருப்ப, பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்கவும், உடனே எங்கள் சிந்துவும், டாக்டர் நான் தெரியாமல் வந்துட்டேன், அதுவும் இல்லாமல் இதில் பிரேக்கே பிடிக்க மாட்டுது, அதனால தான் டாக்டர் எங்கள் சுவாதியை தூக்குங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லவும், உடனே சிவாவுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. ஏற்கனவே அங்கே
சிவாவுடைய ஜூஸை குடிக்கிறதுக்காக சுவாதி எடுத்து வச்சதுக்கே 2 லூஸ் மோஷன் மாத்திரை போட்டவ இப்போ அவள் கண்ணில் ஊதிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கோவத்தில் இவ ஏத்தவ தான் வந்திருக்கா. எனக்கு நல்லாவே தெரியுது நம்ம சுவாதிக்கிட்ட இருந்து ஒரு 4 அடி தள்ளிவே இருக்கணும், இல்லைனா சுவாதிக்கு மிகப்பெரிய ஆபத்து. இங்கே சிந்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவாவுமே நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சுவாதியை தூக்கியுமே விடுறாங்க. உடனே சுவாதியும் சிந்து நல்லா பார்த்து வர முடியாதா, எங்கள் ரோட்டு ஓரம் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம், நீ கண்ணு தெரியும் முன்னு தெரியாமல் இங்கே வந்து ஏமலே ஏற்றிட்டு இருப்ப, இப்போ நான் இந்த சைடு வரலாம் நீ ஏமலை தான் ஏற்றிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியுமே சொல்லவும் உடனே சிவாவும் இது சுவாதி விடு சுவாதி, அவள் தெரியாமல் தான் வந்தா, அதுவும் இல்லாமல் அந்த வண்டியில் பிரேக் இல்லையா, அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆறுமுகமும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு நம்ம எப்படி தான் பைரவிக்கு நம்ம நல்லவங்க, அதுவும் இல்லாமல் பைரவியையும் சஞ்சயும் சேர்த்து வச்சு நம்ம பேசலை, சஞ்சய் தான் இந்த தப்பெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகமும். அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவி வந்து அவங்களுக்கு வேலை நான் செஞ்சே ஆகணும், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு யூஎஸில் போய் ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை, அதுதான் லட்சியம், அதுதான் கனவுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இது கூடி சீக்கிரம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே பைரவி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கான ரெசியூமே போட்டிருப்பாங்க. உடனே அந்த ரெசியூமே அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு இங்கே 6 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம், அதுவும் இல்லாமல் 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு எங்கள் பைரவியுமே ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் அந்த விஷயத்த வந்து எங்கள் அன்னபூர்ணிக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி வந்து எங்கள் பைரவி கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எங்கள் சஞ்சய் மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, சஞ்சய் கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொன்னதை கேட்ட எங்கள் பைரவியும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை எங்கள் சஞ்சய் தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரோ, நம்ம இங்கே அவர்கிட்ட போய் பணம் வாங்கின விஷயம் எனக்கும் இங்கே அவருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், ஆனால் இங்கே ஆறுமுகத்துக்கு எப்படி தெரிய வந்துச்சு, அப்போ ஒன்று நான் சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைனா இங்கே சஞ்சய் சொல்லியிருக்கணும், நானுமே சொல்லலை, அப்போ சஞ்சய் தான் இந்த விஷயத்த ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு முடிவு பண்ணுறாங்க பைரவியும். அதுக்கப்புறம் என்ன, ரூமில் உக்காந்துக்கிட்டு அவங்க அம்மா சொன்னது அன்னபூர்ணி சொன்னதை நினச்சிக்கிட்டு ஆறுமுகமும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் நம்மளுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் அம்மாவை நம்ம இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏன்னா அம்மா முன்னாடி நம்ம அவமானப்பட்டு இல்லை அசிங்கப்பட்டுன்னா அம்மாவுக்குமே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும், அம்மாவுக்கு மறுபடியும் நம்ம இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் முடிவு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அன்னபூர்ணி மேலேயும் சரி இங்கே பைரவி மேலேயுமே சரி 2 பேர் மேலேயுமே மிகப்பெரிய ஒரு மரியாதை அன்புன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம். அதுவும் இல்லாமல் இங்கே ஆறுமுகத்துக்கு அன்னபூர்ணியும் பைரவியும் 2 கண்ணு மாதிரி, ஏன்னா 2 கண்ணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆறுமுகமும். உடனே இங்கே சிவாவுமே அங்கே சுவாத்தியை கூட்டுக்கிட்டு வீட்டுக்குமே வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க உடனே இங்கே சிந்து வந்து சிவா கிட்ட போய் பேச போகிறாங்க. சிவா, உனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ இருக்குல்ல, அதுக்கு யாரை நீ கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து கேட்பாங்க. உடனே இங்கே சிவாவுமே அது இல்லை சிந்து, இங்கே அன்னபூர்ணி பெரியம்மா இங்கே சுவாதி வீட்டில் தான் இருக்கா, அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு அவளை நீ கூட்டிகிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி பெரியம்மா சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சுவாதியை தான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லுவாங்க. உடனே இதை கேட்ட அங்கே இருக்கிற சிந்து வந்து, என்ன டாக்டரை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இத்தனை நாளாக நான் கூட தானே இருக்கேன், அதுவும் இல்லாமல் தொட்டு தாலி கட்டின ஒய்ஃப் இருக்கிற போது நீ சுவாதி எதுக்காக கூட்டிகிட்டு போகிற, நானுமே வரட்டுமா சிவா அது டாக்டரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து சொல்லவும் உடனே சிவாவுமே, இல்லை சிந்து, ஏற்கனவே எங்கள் சுவாத்தியை கூட்டிகிட்டு போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா எங்கள் அன்னபூர்ணி பிரேமா பார்த்து என்னை கோவப்படுவாங்க, அதுவும் இல்லாமல் என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, இல்லை சிந்து நான் அடுத்த டைம் போகும்போது கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட அங்கே சிந்துவும், என்ன டாக்டரு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, இன்றைக்கி வந்த சுவாத்தியை நீ கூட்டிகிட்டு போகிற, ஆனால் இத்தனை நல்லா உன் கூட இருக்கேன், எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போமா எனக்கு கஷ்டத்தை மட்டுமே நீ கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த வீட்டில் இருக்க அன்னபூர்ணியத்தையும் சரி அந்த வீட்டில் இருக்க மகான்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தாங்க, ஆனால் நீயுமே இப்படியெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காத, எனக்கு மனசு ரொம்பவே வளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா கிட்ட சிந்துவுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்கே சுவாத்தியும், சிவா எதுக்காக அந்த சிந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவளை விட்டுருந்தா என்னவே ஏற்றி கொல்ல பார்த்தா, அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, வா சிவா டைம் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாத்தியுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இங்கே சிவா வந்து ரொம்பவே
ஒரு வருத்தத்தோடு தான் போகிறாங்க. ஏன்னா இங்கே சிந்து நினைக்கிறத நம்ம எதுவுமே பண்ண முடியலையே, அவளுக்காக நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுக்குமே ஒரு யோசனையுமே ஓடுது. ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அதுவும் இல்லாமல் எங்கள் அன்னபூர்ணி வந்து எல்லா விஷயத்துலையுமே அங்கே சிந்துக்கு எதிராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சிவா கூடயே இருக்கணும் சுவாதி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சதான் இங்கே கேம்பஸ் இன்டர்வியூக்குமே அங்கே சுவாதியை கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு அங்கே சிவாவுமே அன்னபூர்ணி பேச்சை மறுக்காமல் அதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக சம்மதமும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே சிந்துவுமே நம்ம எப்படியாவது இங்கே சுவாதியை சிவா கூட அமுச்சு விடக்கூடாது, டாக்டர் நம்ம கூட தான் போகணும், அதுவும் இல்லாமல் டாக்டரும் நானும் அங்கே கேம்பஸ் இன்டர்வியூக்கு கண்டிப்பாக போகிறோம், அவளை நான் எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் சிந்து வந்து அங்கே சுவாதியை வந்து ஏற்றுறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா, சுவாதியுமே வழுகி கீழேயுமே விழுந்திருப்பாங்க. கீழே விழுந்ததில் எங்கள் கால் வந்து பயங்கரமாக வலிக்குது, அதுவும் இல்லாமல் சுளுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியுமே சுவாதி வந்து நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு வலியால் அந்த ஒரு காயத்தால் அவங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடுது. உடனே எங்கள் சிவாவுமே சரி சுவாதி, நீ வீட்லேயே இரு, அதுவும் இல்லாமல் கேம்பஸ் இன்டர்வியூ என் கூட வந்தனா நீ அங்கே எப்படி நடப்ப, அதுவும் இல்லாமல் அங்கே ரொம்பவே கஷ்டப்படுவ, நீ வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடு, அடுத்த டைம் போகும்போது கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இது தெரிஞ்சதுன்னா இங்கே சிந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ அங்கே சிவாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த கல்யாண விஷயத்தில் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சிவாவுக்கு வந்து சிந்து உண்மையாக இருக்காங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணி இங்கே சிந்து மேலே இருக்கிற கோவத்தில் அங்கே சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சு அங்கே சுவாதி வந்து சிவா கூட இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ அங்கே ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கூடியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் ஒரு நாள் சிந்து ரொம்பவே நல்லவ, அதுவும் இல்லாமல் எங்கள் சிவாக்கு ஏற்ற ஜோடி சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணியுமே சொல்கிற நேரமும் வரும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்துவும். ஆனால் எங்கள் அன்னபூர்ணி பேசுகிறதெல்லாம் பார்த்தா கடைசி வரைக்கும் சிந்து வந்து சிவா கூட சேர்ந்து வாழவே முடியாது போல். ஏன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லிட்டு சிந்துவை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்கே அன்னபூர்ணியும். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு சில கஷ்டமெல்லாம் இல்லை, எக்கச்சக்கமான கஷ்டம் இருக்குது. ஒரு சைடு இங்கே சிந்துவால் சிவாவுக்கு ரொம்பவே கஷ்டம், அதுவும் இல்லாமல் சிந்து செஞ்ச ஒரு தப்புனால இங்கே இருக்கிற ஆறுமுகம் பைரவின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் இவ்வளோ பெரிய விரிசல் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணமான சிந்துவை இந்த வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அன்னபூர்ணியுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே முன்னாடியே வந்து ஸ்னேகா வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஸ்னேகா இடம் வந்து முன்னாடியே இங்கே அன்னபூர்ணி வந்து ஒரு வாக்குமே கொடுத்துருப்பாங்க. அப்படி என்ன வாக்குனா, இங்கே சிவாவை வந்து நான் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வாக்கை இப்போ மீறி இப்போ சுவாதிக்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு எங்கள் ஸ்னேகாவுமே அங்கே அன்னபூர்ணிக்கிட்டையுமே வந்து என்னை மீறி நீங்கள் எப்படி சிவாக்கும் அந்த சுவாதிக்குமே நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன், அப்படியே நீங்கள் மீறி அப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணால் அந்த கல்யாணம் நடக்கவே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் அங்கே அன்னபூர்ணிக்கிட்டையும் மகாக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது கேட்ட அங்கே அன்னபூர்ணியுமே ரொம்பவே நார்மலாகவும் தான் இருக்காங்க. ஏன்னா முன்னாடி வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே சிவாவை கேட்காம அவங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் எடுத்ததும் கடைசியில் தான் அந்த முடிவு எடுத்தது நம்ம மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அன்னபூர்ணிக்குமே புரிய வரும். அப்போ புரிய வரும்போது கூட அவங்க செஞ்சது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மனசை தேத்திக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு இங்கே சிந்துவை வந்து சிவா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லா பிளேஸுக்குமே போய் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே சுற்றுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்குற போது இங்கே சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். டாக்டரே, எனக்கு இன்றைக்கி தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த உலகத்திலே யார் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் கேட்டாங்கன்னா நான் தான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நாள் எப்போ தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலாம் நினச்சிருக்கேன். ஆனால் அவங்க கூட நான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாலாம் நினச்சிருக்கேன்.
ஆனால் உன் கூட எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனால் இதுக்கு காரணம் அன்னபூர்ணியத்தை மட்டும்தான். ஏன்னா அன்னபூர்ணியத்தை என் மேலே கோவமாக இருக்கிறதுனால உன் கூட சேரவே விட மாட்றாங்க. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த நொடி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு இந்த சந்தோஷமே போதும், காலம் முழுக்க எனக்கு இது நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே சிவாவுமே சிந்து, நீ எதுக்குமே கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அன்னபூர்ணி பெரியம்மா வந்து உன் மேலே இருக்கிற தப்பு வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு நல்ல ஒரு மருமக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பிரியாமையே சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே உன்னை கூப்பிடுவாங்க. அது வரை நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதுவும் இல்லாமல் சுவாத்தியை வந்து நான் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு வேலைக்கு தான் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். மற்றபடி என்னோட மனசில் எதுவுமே கிடையாது. ஆனால் சுவாத்தி மனசில் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. ஆனால் எப்போவுமே நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியாமையவே வந்து என்கிட்ட இங்கே சுவாத்தியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் அதில் எனக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லணும். தவிர மற்றபடி நான் எந்த ஒரு விஷயமும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே உன்னை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இல்லாமல் என்னோடய மனசில் நீ மட்டும்தான் இருக்க. சுவாதி ஒரு துளி கூட என் மனசில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாக வந்து சிந்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே டாக்டரே, நீ இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்குற போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு நொடி வந்து உங்ககிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே ஜாலியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்காக நீ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க. ஆனால் அதெல்லாம் நினச்சி நான் எப்போவுமே வருத்தப்பட்டதும் கிடையாது, சந்தோஷப்பட்டதும் கிடையாது. ஆனால் வீட்டில் இருந்தபோது நான் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிருக்கேன். ஆனால் அந்த ஒரு நேரம் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. எனக்கு இதுவே போதும் டாக்டரு, என் கூட நீ கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவா கிட்ட வந்து சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட இங்கே சிவாவுமே, சிந்து, நான் உங்ககிட்ட எத்தனை டைம் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறது, நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாலுமே புரியவே மாட்டுது. என்ன சிந்து, நீ அதெல்லாம் நினச்சி எதுவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் இங்கே எந்த ஒரு நல்ல விஷயமும் கூடிய சீக்கிரம் நடக்கிறது கிடையாது. அதுக்கான பொறுமையும் அதுக்கான காத்திருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா அது கொஞ்ச நாளாக நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா அன்னபூர்ணி பெரியம்மா வந்து உன் மேலே இருக்கிற கோவத்தில் உன்னை அது நீ என்னை நினச்சிக்கிட்டு இதுக்கு மேலே வருத்தமே படக்கூடாது. ஏன்னா அன்னபூர்ணி பெரியம்மா கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நீ புரிஞ்சிக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே ஆறுமுகத்துக்கு ரொம்பவே மனசெல்லாம் காயமாகவே இருக்குது. ஏன்னா என்ன தான் சொன்னாலையும் இந்த வீட்டில் இருக்கிற அம்மாவும் சரி இங்கே பைரவியும் சரி என்னோடய பேச்சை நம்ப மாட்டுறாங்க. ஆனால் என்னோடய பேச்சை நம்புகிற மாதிரி அவங்களுக்கு நான் எதானா ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ஆறுமுகமும் நம்ம இப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தால் எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறது கிடையாது. அந்த விஷயம் நடக்கணும்னா நம்ம அதுக்கான முயற்சி எடுத்தே ஆகணும். ஏன்னா இங்கே சஞ்சய் செஞ்ச திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் நம்ம கண்டிப்பாக எல்லார் முன்னாடியுமே நாம் நிரூபிக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே சஞ்சய் வந்து எவ்வளோ கேடு கட்டவன்னு சொல்லிட்டு இங்கே பைரவிக்கு புரியணும். ஏன்னா கட்டின புருஷனை நம்பாமல் அந்த சஞ்சயை நம்பிக்கிட்டு இருக்கால, அந்த ஒரு விஷயத்த நம்ம உடைக்கணும். அது இல்லாமல் சஞ்சய் கெட்டவன் தான் அப்படின்றத விஷயத்த வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லிக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவி வந்து நம்ம எப்படியோ இந்த வீட்டை விட்டு போக போகிறோம், ஆறுமுகத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கிற உறவை இத்தோடு நம்ம முடிச்சுட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும். அதுவும் இல்லாமல் என்னை பார்த்து அவர் வந்து இப்படி ஒரு வார்த்தையே பேசியிருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் என்னையும் சஞ்சயும் சேர்த்து வச்சு இப்படி ஒரு தப்பான ஒரு வார்த்தை எப்போவுமே அவர் சொல்லவும் கூடாது. ஏன்னா அவர் சொல்லணும்னு நினச்சா கூட நம்ம இங்கே இருக்கவும் கூடாது. ஏன்னா அவர் என்னை பற்றி எது வேணால் நினச்சிக்கிட்டோம், ஆனால் என்னை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து என் கூட இருந்தது சஞ்சய். ஆனால் சஞ்சய் எப்போவுமே இப்படி ஒரு தப்பான ஒரு நோக்கத்திலையுமே தப்பான ஒரு எண்ணத்துலையும் நம்ம கூட பழகலை. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எங்கள் சஞ்சய் மேலே இருக்கிற கோவத்தில் எங்கள் ஆறுமுகம் வந்து என் முன்னாடியே சஞ்சயையும் என்னையும் சேர்த்து வச்சு இப்படி தப்பாக பேசுவான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நினச்சது கூட கிடையாது. ஆனால் இப்போ அவன் பேசிட்டான். நம்ம இந்த வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கூட நம்மளுக்கு நல்லாவே இருக்காது. ஆனால் அன்னபூர்ணியத்தை சொன்னதுனால மட்டுமே நான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்றத எங்கள் ஆறுமுகத்துக்கு புரிய வச்சு ஆகணும். அது இல்லாமல் மலைமேடையில் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம்
இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியுமே என்னை கஷ்டப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தி நான் சொன்ன வார்த்தையை மதிக்காமல் என் கழுத்தில் தாலியை கட்டி என்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டான் இந்த ஆறுமுகம். நம்ம இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து எப்போ தப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது. என்னதான் இருந்தாலையும் அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அத்தையோட பேச்சை நம்ம மதிக்கணும் அப்படின்றதுனால இந்த வீட்டில் இருக்கோம். அது இல்லாமல் நம்மளுக்கு எனக்கும் ஆறுமுகத்துக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரிய வந்துச்சுன்னா அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த விஷயத்தை மட்டும் அந்த ஒரு கஷ்டத்தை மட்டும் நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு ஆறுமுகத்து மேலே தான் கோவம். மற்றபடி இந்த வீட்டில் இருக்க அன்னபூர்ணி அத்தை மேலேயோ இல்லை அப்பா மேலேயோ அம்மா மேலேயோ கிடையாது. நான் யாருமே கஷ்டப்படுத்தாமல் இந்த வீட்டை விட்டு போகணும். ஆறுமுகம் தான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னை கஷ்டப்படுத்திட்டான். ஆனால் நான் யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவியுமே மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன எங்கள் ஆறுமுகமும் வீட்டில் இருந்துமே கிளம்பிடுறாங்க. ஆறுமுகமும் எங்கள் பைரவியை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு பைல்ஸ் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பயுமே அங்கே அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பைரவி கண்டுபிடிக்க கிடையாது. ஆனால் எங்கள் அன்னபூர்ணி வந்து ஆறுமுகத்து மேலே ரொம்பவே மரியாதையும் அக்கறையுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் பைரவி சொன்னதை கேட்டுக்கிட்டு பைரவி சொல்கிறத தான் நான் கேட்பேன். அதுவும் இல்லாமல் பைரவி என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கு தான் நான் சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி சொன்னாலையுமே ஆனால் இங்கே அன்னபூர்ணிக்கு இங்கே ஆறுமுகத்து மேலே தான் மிகப்பெரிய ஒரு அன்பு இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலையும் இங்கே இப்படியேப்பட்ட ஒரு மருமக எனக்கு கிடைக்க மாட்டா. பைரவியை நான் இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் இங்கே நீ பைரவியை இந்த 6 மாதத்துக்குள்ளே அவன் மனசை மாற்றி இந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி எதனா ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை மீட் பண்ணியுமே சொல்லியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலையும் நான் பெத்த பையன் வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்டுமே பேசிட்டு வந்திருப்பாங்க. ஆறுமுகமும் அப்போ தான் கொஞ்சம் நார்மலாகவும் ஒரு செக்யூராகவுமே ஃபீல் பண்ணுறாங்க. என்னதான் என் பேச்சை யாருமே நம்பாமல் பேசிகிட்டு இருந்தாலையும் அதை நினச்சி அங்கே ஆறுமுகம் கஷ்டப்பட்டு இருந்தாலையும் இங்கே அன்னபூர்ணி சொன்ன இந்த ஒரு வார்த்தையினால் அவங்களுக்கு ஆறுமுகத்துக்கு ரொம்பவே நம்பிக்கையுமே வருது. அதுக்கப்புறம் இங்கே ஆறுமுகமும் வீட்டில் இருந்துமே கிளம்பிடுறாங்க. கிளம்புனதும் இங்கே சிவா எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணியுமே விசாரிக்கவும் உடனே இங்கே சிவா வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு போயிருக்கான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லவும் உடனே ஆறுமுகமும் இல்லை சிவா நீ வீட்டில் இருக்கியோ இல்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கியோன்னு சொல்லிட்டு கேட்டேன். நீ கேம்பஸ் இன்டர்வியூ தானே முடிச்சுட்டு நிதானமே வா, எந்த ஒரு விஷயம் இல்லை, நான் சும்மா உங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஆறுமுகமும் அரிசி குடோனுக்குமே போகிறாங்க. அங்கே இருக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆட்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே ஏற்கனவே அங்கே செய்கிற ஒரு ஸ்டாஃபுக்கிட்ட வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அந்த பிரச்சனையில் இவங்க இந்த போலீஸுமே வந்து சஞ்சய் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு எங்கள் ஆறுமுகத்தை பயங்கரமாக அடித்து இந்த பைரவி விஷயத்தையும் எங்கள் சஞ்சய் விஷயத்தையுமே 2 பேரையுமே பேசி வச்சு தப்பாக பேசியிருப்பாங்க சேர்த்து வச்சு. அந்த ஒரு விஷயத்தினால தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டாஃபோட அவங்களுடைய ஹஸ்பண்டுமே வர்றாங்க. வந்து மறுபடியும் எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட வந்து ஆறுமுகம் இதை பார்த்துக்கோ, ஏற்கனவே நீ என்கிட்ட பிரச்சனை வச்சதுக்கு உனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் என்னோட பிரச்சனைக்கு நீ இன்வால்வ் ஆகணும்னா நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது. கடைசியில் நடுத்தெருவில் வந்து நின்றுட்டு இருப்ப. அதுவும் இல்லாமல் நீ ஃபஸ்ட் டைம் என்கிட்ட பிரச்சனை பண்ணதுக்கே உன்னை நான் எப்படி அளவிட்டுக்கிட்டு இருக்கேன் பார்க்குறியா? அதுவும் இல்லாமல் மறுபடியும் என்னை நீ கஷ்டப்படுத்தணும் இல்லை என்னை கேள்வி கேட்கணும் என்னை அடிக்கணும்னு நினச்சா கூட உனக்கு அந்த ஒரு விஷயந்தான் மனசுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதனுடைய ஸ்டாஃபோடைய ஹஸ்பண்டுமே வந்து அந்த போலீஸ் அந்த கான்ஸ்டபிள் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருக்கவும் உடனே ஆறுமுகம் இந்த பாருடா நீ உனக்கெல்லாம் என்னடா எனக்கு மரியாதை வேண்டியதுக்கு ஒரு கான்ஸ்டபிளாக இருந்துக்கிட்டு பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்காம குடிச்சு இங்கே பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் குடிச்சு கறி ஆக்கிட்டு இருக்க, உனக்கு என்னடா மரியாதை வேண்டிக்கிட்டு இருக்கு? நீ போலீஸாக தான் இருக்க, ஆனால் நீ எந்த ஒரு விஷயத்துலையுமே கரெக்டாக இல்லை. போலீஸ் தான் எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். ஆனால் உன்ன மாதிரி ஒரு போலீஸை நான் எந்த ஊர்லேயுமே பார்த்தது கிடையாது. இப்போ உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கே உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னவே நான் தூக்கி உள்ளே போடுவேன். மறுபடியும் அந்த குடோன் பக்கம் வந்துடாத, உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன். ஏற்கனவே உன்னை அடித்து விட்டுட்டுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு. மறுபடியும் இங்கே வந்து எதனா என் முன்னாடி என்னோடய கம்பெனியில் இப்படி ஒரு பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாவே உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன்.
அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அந்த சஞ்சய்க்குமே நான் வைக்கிறேன் பெரிய அப்பா. என்ன அங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அடித்ததும் இல்லாமல் என்னோடய ஒய்ஃபையே தப்பாக பேசியிருக்கான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான சாட்சி மட்டும் சிக்காமல் இருக்குது. ஆனால் சிக்கிச்சுன்னா நீங்களாம் சின்ன பணம் தான். அந்த சஞ்சயோட போலீஸ் வேலை கோவிந்தா நாம தான் போட்டுன்னு போகணும். அது வரையும் நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை உசுப்பேத்தி உன்னை கொல்ல வச்சிடாத, இங்கேருந்து கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிடுவோம். உடனே அவனுமே இங்கே ஆறுமுகம் பார்த்துக்கோ, இப்போவே நீ என்னை சீண்டினத்துக்கே இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன எதனா ஒன்று பண்ணிட்டேன்னா நீ கடைசி வரைக்கும் வாழ்நாளில் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.